ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜனநாயகன் படத்துல இருந்து ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவரோட ரசிகர்களும் சரி மக்களும் சரி அரசியல் ரீதியா தளபதி ஏதாவது அப்டேட் கொடுப்பாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தான் இருக்காங்க. அதனால படத்தோட அப்டேட்ஸை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அது வரும்போது வரட்டும் அப்படின்ட்டு ரொம்பவே ஃப்ரீயா விட்டாங்க. சோ ஜனநாயகன் படம் என்ன ஆச்சு, என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு கூட சோசியல் மீடியால பெருசா யாருமே பேசுறது இல்ல. மக்களோட எதிர்பார்ப்பு ஃபுல்லாவே தளபதியோட அரசியல்ல தான் இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல ஜனநாயகன் படத்துல இருந்து லேட்டஸ்டா ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதாவது படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் போஸ்டர் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ இந்த ரெண்டு போஸ்டருமே சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததான் இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல படத்தோட சாங்ஸ் பத்தின ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதாவது ஜனநாயகன் படத்துல மொத்தமா 5 சாங்ஸ் இருக்காம். தளபதியோட படத்துக்கு சாங்ஸ் ரொம்பவே முக்கியம். ஏன்னா தளபதியோட படத்துல எல்லா சாங்ஸுமே ஹிட் அடிக்கும். பாட்டு நல்லா இல்ல அப்படின்னாலுமே அதை கேட்டு கேட்டு மக்களுக்கு தானாவே அந்த பாட்டு பாத்தீங்கன்னா பிடிச்சிரும். அந்த அளவுக்கு தளபதியோட படத்துல சாங்ஸ் மிகப்பெரிய ஸ்கோர் பண்ணுது. பட் இந்த ஜனநாயகன் படத்துல சொல்லவே தேவையில்ல. ஏன்னா மியூசிக் டைரக்டரா அனிருத் கமிட் ஆயிருக்காரு. சோ படத்துல 5 சாங்ஸ் இல்ல 10 சாங்ஸ் வச்சிருந்தா கூட எல்லாமே ஹிட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஓகே நண்பா, ஜனநாயகன் படத்துல மொத்தமா 5 சாங்ஸ் இருக்கா. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.